வந்துட்டீங்களா? ஆமா ஆமா, நான் சொன்ன இடம் தானே. அப்படியே நேரம் உள்ளாங்கக்கா. பெருசா இருக்கா? என்னது பெருசா இருக்கு? ஓ மண்டபமா? உள்ள வாங்க, நான் சொல்றேன். நான் பாதி வழிக்கு வரேன்க்கா. அடி யாத்தி, எவ்வளோ பெரிய மண்டபம்! இவ்வளோ பெரிய மண்டபத்துல மல்லிகைக்காவை எங்க போய் தேடுறது? ஏட்டி ஃபோன் பண்ணியிருக்கேன், பாதி வழிக்கு வரேன்னா. பாதி வழியா? என்னக்கா சொல்றீங்க? அப்ப இந்த மண்டபம் எவ்வளவு தூரம் தான் இருக்கு? ஏட்டி எனக்கும் அதான் தெரியல. இக்க இப்போ நம்ம நிற்கிற இடம் ரிசப்ஷனுக்கு, அப்புறம் கல்யாணம் பண்ணுறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, கை கழுவுறதுக்குன்னு ஒவ்வொரு இடம் தனித்தனியாக இருக்கும்ல. ஆமாட்டி, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். இக்கா ஏட்டி மல்லிகுட்டி. இட்டி வாங்கட்டி. வேறக்க. ஏட்டி மல்லிகுட்டி, என்ன டீ இது மண்டபம் இவ்வளோ பெருசாக இருக்கு? எனக்கு அந்தாக்கா பதட்டமா இருக்கு. என் வாழ்க்கையில இப்படி ஒரு இடத்துக்குலாம் வருவோமான்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. ஆனா பாருங்க, இங்க நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் நடக்க போகுங்கும் போது சந்தோஷமாவும் இருக்கு, கொஞ்சம் பயமாவும் இருக்கு. பயமா இருக்கா? எதுக்கு டீ? ஆமாக்கா, ஒரு நாள் வாடகையே 1,00,000 ரூபாங்காவே. என்ன டீ சொல்ற? அப்படிதாங்க வேலை செய்யற ஆள்கிட்டெல்லாம் பேசிக்கிட்டாவுக்கா. திடீர்னு சமந்தியாரு முன்னாடியே ஃபோன் பண்ணி முந்தா நாள் நைட்டே வந்துருங்க, விருந்தாளுக்கெல்லாம் நிறைய பேர் வருவாவே, அதனால நம்ம மண்டபத்திலே தங்கிடலாம் அப்படின்னுட்டாவே. என்ன சொல்றீக்கா? மண்டபத்துல தங்கணுமா? அப்ப நிறைய ரூம் இருக்கோ? ஆமாட்டி, மொத்தம் 4 ஃப்ளோர் இருக்குல்ல. கீழே வந்து ரிசப்ஷன், ஆமா, நடுவுல வந்து கல்யாணத்துக்கு, அதுக்கு மேல சாப்பாடு, அதுக்கு மேல ரூம், நிறைய ரூம் இருக்கு. இக்கா, நம்ம சுவாணி கொடுத்து வச்சவா தானக்கா? ஒரு வகையில பார்க்க கொடுத்து வச்சவாதான். எனக்குலாம் ஈரக்குள்ள நடக்குது. ஏன்க்கா? அதுக்குலட்டி அவிய ஒத்தியில தான் செலவு பண்ணுவாவே, நம்மளும் பாதிக்கு பாதி கொடுக்கணும்ல. 1,00,000 ரூபாங்கச்சல, அப்ப நம்ம எவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கோன்னு பாத்துக்க. ஏட்டி மல்லிகுட்டி, அதான் மாப்பிள்ளை வீட்லயே எல்லா செலவும் ஏத்துக்கிட்டேன்ட்டாவுல, அப்புறம் என்ன? இருந்தாலும் நம்ம பொண்ணை பத்தவிய சும்மா இருக்க முடியுமாக்கா? நம்மளும் நம்ம பங்குக்கு கொடுக்கணும்ல. அதெல்லாம் நீங்க ஒன்றும் கொடுக்காண்டா. நம்ம பொண்ணை வளர்த்தி 20-22 வருஷமா நல்ல பாலும் பழமும் ஊட்டி வளர்த்தி நல்லா கொழுக்கு முழுக்குன்னு கொடுக்கும்ல. இவங்களுக்கு பொண்ணையும் கொடுக்கறது பத்தாதுன்னு 100-200 பவுன் நகையை கொடுத்து BMW கார் வாங்கி கொடுத்து என்னதெல்லாம் கொடுக்க போறிய? முந்தா நாள் செய்தியை பத்தியிலக்கா இல்லையட்டி, 100-200 பவுன் போட்டு பிள்ளைய கட்டி கொடுத்தா பிள்ளைய கொடுமைப்படுத்திருக்கான், சித்திரவதை பண்ணி. அந்த பிள்ளை சித்திரவதையை தாங்க முடியாம தென்னை மரத்துக்கு வைக்கிற மருந்து இருக்குல்ல, அதை எடுத்து சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்கிச்சுக்க. ஏட்டி இழுவ, என்னட்டி சொல்றா? ஆமாக்கா, இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் பொண்ணை பத்தவியதான். என்னட்டி சொல்ற? அம்மா, 22 வருஷமா வளர்த்த பிள்ளையே கட்டி கொடுத்தது பத்தாதுன்னு அவனுக்கு 200-300 பவுன் நகையும் போட்டுறியே, ஒரு காரு பைக்குன்னு வாங்கி கொடுத்துறியே. அவன் உண்மையான குணம் தெரியாம கட்டி கொடுத்துட்டு பிறகு அவன் சித்திரவதைப்படுத்துவான். பத்தாவது வரைக்கும் மாமியார் கொடுமை வர. இந்த கட்டிட்டு போற பிள்ளைகளு நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்தாவளே, நம்ம திரும்ப அந்த வீட்டுக்கு போயிட்டோன்னா வாழ வெட்டியா இருக்கணுமே, நம்மளால நம்ம அப்பா அம்மாவுக்கு கேவலம் தானே அப்படின்ட்டு அந்த பிள்ளைகளுக்கு பொறுத்துக்கிட்டு வாழுதுவ. எத்தனை மாசத்துக்கு தான் பொறுத்துக்கிடும் சொல்லுங்க? கடைசியில இப்படிதான் இந்த பிள்ளைகள் முடிவெடுக்கு. நீங்களே மனசை தொட்டு சொல்லுங்க பாப்போம், இதுக்கு முழுக்க முழுக்க பெத்தவீதான காரணம். பணம் இருக்கா வசதி இருக்கான்னு தான் பாக்கிய, குணம் இருக்கான்னு யாரும் பார்க்க மாட்டேங்கிய. ஆமாட்டி, அது என்னவோ உண்மைதான். ஆமா, இப்ப போன பிள்ளை தானே, 22 வருஷமா வளர்த்தவியதான் இப்போ கண்ணீர் வடிச்சிட்டு நிக்காவ. அதை சொல்லும் போத, அதனால நீங்க அதை கொடுக்கணுமே இதை கொடுக்கணுமே சொல்லி வருத்தப்படாதீங்க. விலை மதிக்க முடியாத பொண்ணையே தூக்கி கொடுக்கும், பிறகு என்னத்துக்கு பணம் காருன்ட்டு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு? அப்படி சொல்லு. ஏ அப்பா, ஏ ராசத்தியக்கா, உங்க மண்டைக்குள்ள இப்படி ஒரு அறிவா? அவ்வளவு கோவமா வருதுலாட்டி. இந்த பிள்ளைல நல்லா படிக்க வச்சு 4 நல்லது சொல்லி கொடுத்தா இந்த பிள்ளைல கொடுமைப்படுத்துறான்ட்டு தற்கொலை பண்ணுதுவோ. நீயே சொல்லு, படிக்க வைக்கிறது எதுக்கு? யாரும் இல்லாட்டினாலும் தான் சொந்த காலில் தான் நிற்கணுங்கிறதுக்காக தான் அதுவளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறான். அவனோட பிரிஞ்சு வந்து தனியே நின்று வாழ்ந்து காட்டணும்ல. அதை விட்டு இப்படி ஒரு முடிவெடுத்தா பெத்தவிய தானட்டி கஷ்டப்படணும். ஆமாக்கா, நீங்க சொல்றது என்னமோ சரிதான். சரி, நானும் அந்த இடத்துல என்னென்னமோ பேசிவிட்டேன். வாங்க ஏக்கா, வந்து வெளியே பாப்போம். சரி டி ஏக்கா, நம்ம எல்லாரும் இப்ப வந்துட்டோமா? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கிளம்பிட்டாவ பார்த்துடுங்க. ஆமா மல்லியக்கா, சுவானியா எங்க இருக்கா? மேல ரூம்ல தான் இருக்கா. சரி சரி. நம்மளுக்கு ஒரு வேலை இல்ல பார்த்துடுங்க, எல்லா வேலைக்கும் ஆள் போட்டுட்டாவே. அப்புறம் எதுக்கிட்டே அவசரமா வர சொன்னா? அதுவா, இவ்வளவு பெரிய இடத்துல எப்படிக்கா தனியா நிக்கிறது? அதை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு பார்த்துடுங்க, பயமாவும் இருக்கு. இங்க தொலைஞ்சு போயிட்டோம்னா என்ன பண்றது? என்னது தொலைஞ்சு போறியடா? அதுக்கு இல்லாட்டி 1 ஃப்ளோர் 2 ஃப்ளோர்னா பரவாயில்ல, மொத்தம் 4 ஃப்ளோர் இருக்கு. இன்னும் நம்ம லிப்ட் மேலையும் கீழையும் ஓடுது, ஒரே பயமா தான் இருக்கு. அதை நீங்களும் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதான் கூப்பிட்டேன். நம்ம எல்லாருக்கும் மேல ரூமுக்கு, நம்ம பக்கத்து ரூமு தான் போட்டாச்சு. சரி டி. நமக்கு ஒரு வேலையும் இல்ல, வரையில வாங்க வாங்கன்னு தான் கூப்பிடணும். ஏக்கா, அப்ப நாங்க சுவாணி கிட்ட போறோம். சரி டி, போய் பேசிட்டு இருங்க. ராசத்தியக்கா வாரியலா? நான் வரேன் டி. அந்த பிள்ளைக்கு 4 நல்லது சொல்லி கொடுக்கணும். நானும் வரேன் டி. சரி வாங்க போவோம். இந்த புஷ்பான ஆளையே காணோம், எங்க போனா?
அவளுக்கு ஒரே வயிற்று வலிக்கா, வீட்டில் அடக்கா. ஏனி சுவாணி கல்யாணம் முடிஞ்சு நெட்ட வலிக்குதான். எனக்கும் பூரணிக்கும் ஒன்னாதானே வைக்காவேன். ஆமா, கல்யாணத்தை உடனே உடனே வைக்க உங்களுக்கு மொய் வைக்கணுமே, என்ன பண்றது தெரியல. ஏக்கா, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வரும்போது ஆரத்திலாம் எதுவும் எடுக்கணுமோ? ஏட்டி அவ எங்க தங்கக்கு தானே வரவே, நாளையில இருந்து தானே ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கி, அதனால ஆரத்திலாம் ஒன்றும் எடுக்க வேண்டாம். சும்மா வாசல்ல நின்று வாங்கன்னு கூப்பிட்டா போதாண்டக்கா. ஆமா ஆமா. சரிக்கா, அப்ப நம்ம முன்னாடி போகுமா? சரி டீ வா போய் நிற்போம். பெரியப்பா, இன்னைக்கு என்ன சாப்பாடு வித்தியாசமா இருக்கு? ஏன் முத்து, எப்படி இருக்கு? என்னன்னு தெரியல, அம்மா சமைச்ச மாதிரியே இருக்கு. அப்புறம் என்ன, கரெக்டா தான் சொல்லியிருக்க. என்ன பெரியப்பா சொல்றீங்க, அம்மா சமைச்சதா? ஆமாய்யா, வர வழியில உங்க அம்மா நின்றுட்டு இருந்தாவ, சாப்பாடை முத்துக்கிட்ட கொடுத்துருங்க தான். சரி நானும் வாங்கிட்டு வந்தேன். பரவாயில்லையே, எங்க அம்மா எனக்கு பிடிக்கும்ட்டு வெண்டைக்காய் பொரியெல்லாம் வச்சு கொடுத்துருக்காவ. அவ்வளோதான் ஐயா, கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் உன்னையே ஏத்துக்கிடுவாவ. ஆமா பெரியப்பா, நேத்து தான் பெரியப்பா அம்மாவை பார்த்துட்டு வீட்டு செலவுக்கு காசு கொடுத்துட்டு கொஞ்சமா காய்கறி வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். அப்படியா? அவ்வளோதான் ஐயா, இனி உன் வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும். ஆமா பெரியப்பா, எனக்கும் நம்பிக்கை வந்துட்டு. எப்படியாவது ராவும் பகலமா உழைச்சி முன்னுக்கு வரலன்னா இல்லையான்னு பாருங்க. நீ வந்துருவையா, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. ராத்திரி ஆட்டோ ஓட்டுறதுக்கு கேட்டிருக்கேன். அப்படியா? ஆமா பெரியப்பா, இந்த வேலை தான் சாயந்தரம் 4 மணியோட முடிஞ்சிருதுல்ல, அதுக்கப்புறம் சும்மா தானே இருக்கோம், ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானையா? இல்ல பெரியப்பா, நிறைய கடன் இருக்கு, முடிக்க வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு, அதான் ராத்திரி ஆட்டோ ஓட்டுறதுக்கு கேட்டிருக்கேன். ஒரு நாள் வாடகை 100 ரூபா, மிச்சதெல்லாம் நமக்கு தான். அப்படியா? சரி பார்த்து பத்திரமா ஓட்டுனே. சரி பெரியப்பா, அப்போ உனக்கு ஓய்வுங்கிறதே இல்லையா? இன்னும் 2-3 வருஷத்துக்கு அப்படிங்கிற வார்த்தைக்கு எனக்கு அர்த்தமே தெரியாது போங்க. கடனெல்லாம் கட்டி முடிக்கணும், அதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கும். உன் மனசு போல எல்லாமே நல்லதாவே நடக்கும், கவலைப்படாதய்யா. தேங்க்ஸ் பெரியப்பா. சுயம்பு, இம்மாடி சுயம்பு. எம்மா, மாமா, இம்மாடி சுயம்பு, நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேம்மா. உண்மையே சொல்ல போனா இவ்வளவு நாளா நான் உன் நல்லா இருக்கேன்னு ஒரு பேச்சுக்கு தான் சொல்லுவேன். ஆனா இப்பதாம்மா உண்மையிலே நான் நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா. வாமா உட்காரு. அம்மா பூரணி எங்க? மாப்பிள்ளை ஏதோ பிசினஸ் ஆரம்பிக்க போறாரா, அதான் அதுக்கு இடம் பார்த்துட்டு வரக்கு போயிருக்காவே. சரி சரி. சயம்பு, இப்பெல்லாம் அவரு குடிக்காம வராரா? குடிக்காம வரவே தானம்மா என் முகத்துல சந்தோஷம் இருக்கு. ஆமா ஆமா, இப்பெல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்தா சம்பள பணம் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துறாருமா. அது மட்டும் இல்லம்மா, உனக்கு என்ன வேணும், பொண்ணுக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து எனக்கு வாங்கி தராருமா. ரொம்ப சந்தோஷமா இருக்குடி நீ சொல்றத கேட்க. ஆமாம்மா, என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. இவரை இப்படி மாறிட்டாருங்கிற மாதிரி இருக்குமா. 25 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி மாறி இருந்தா என் வாழ்க்கையே வேற லெவல்ல இருந்திருக்கும். இப்பவும் ஒன்னும் கெட்டு போலட்டி, இனி இருக்கிற வாழ்க்கையாவது நல்லபடியா வாழுங்க 2 பேரும். ஆமாம்மா, நேத்து கூட தங்கச்சி வந்தாளே, கேட்டதுக்கு நீ நாளைக்கு வரேன்னுட்டியாமே. ஆமாட்டி, வெள்ளிக்கிழமை அதுவுமா எப்படி கதவை பூட்டிட்டு வரேன்ட்டு வரல. காய் எடுத்துட்டு வரேன், கொண்டு போறியம்மா? காயா? தங்கச்சி தான் நேத்து வந்து காய் வாங்கி தந்துட்டு, இக்க உனக்கு தேவையானதை எடுத்துட்டு மீதி அம்மா வரும்போது கொடுத்து விடு அப்படின்னா. என்னட்டி சொல்றா, காய் வாங்கி தந்தாளா? ஆமா, இரு எடுத்துட்டு வரேன். செந்திரு ஏன்டா ஒண்ணுமே சொல்லலையே. சரி, வர வழியில காயை தான் பாத்துருப்பா, வாங்கிட்டு வந்திருப்பா. இந்தம்மா. என்னடி அவ்வளத்தையும் அள்ளிட்டு வரா, உனக்கு வேண்டாமா? ஏம்மா, இது அதுல கால்வாசிதான். என்னடி சொல்றா, கால்வாசியா? ஆமாமா, 1 மாசத்துக்கு தேவையான காய்கறி வாங்கிட்டு வந்தா. நேத்து சந்தைக்கு போனாலும் அந்த வாங்கிட்டு வந்தேன்ல சொன்னா. சந்தைக்கா? நேத்து வீட்டுல இருந்து தானட்டி வந்தா. என்னவோ என்கிட்ட அப்படிதான் சொன்னா. நான் எனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அதான் அங்க ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, அங்க கொண்டு வை. உங்க 2 பேருக்கும் தானே, இது 2 மாசத்துக்கு கூட வரும். சரிடி. சரிம்மா, அப்ப பார்த்து பத்திரமா இருங்க, நான் போயிட்டு வரேன். ஏமா, அங்க போய் ஒத்தையில தானே இருக்க போறா, இங்க இரா? இல்லட்டி, நிறைய வேலை கிடக்கு, போட்டதெல்லாம் போட்டபடியே கிடக்கு. பாவம், அப்படியே கிடந்துனா அவ வேலைக்கு போயிட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து செஞ்சுட்டு இருப்பா. அவ வேலையை முடிச்சுட்டு வரதுக்குள்ள வீட்டு வேலையை நான் முடிச்சு வச்சாதான் அவளும் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பா. சரிம்மா. 1 மாசத்துக்கு தேவையான காய்கறி வாங்கினா, அதுவும் சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கா. என்கிட்ட அந்த மாதிரி ஒன்றும் சொல்லல, ஏதோ ஒண்ணு மறைச்சிருக்காளே. சரி, அக்கா வீட்டுக்கு தானே காய்கறி வாங்கி கொடுத்துருக்கா, இதுல என்ன இருக்கு? காய்கறி வாங்கி கொடுத்ததெல்லாம் எதுக்கு சொல்லணும்னு நினைச்சிருப்பா. இது எதுக்கு நம்ம பெருசு பண்ண வேண்டாம். தாமரை பூவும் இருக்கு, சந்தன பூவும் இருக்கு, 2ல 1 பார்க்கட்டுமா? கற்பனை எல்லாம் உனக்கு கச்சிதமாக இருக்கு, கண்டது எல்லாம் கை கட்டுமா? கொத்தி மறைச்ச ஆசைகளாலே பொட்டு துடிக்குது புருவத்தின் மேலே, கத்திரி வெயிலு கொதிப்பது போல காய்ச்சல் அடிக்குது இடுப்புக்கு மேலே, காதல் பொறப்பது கழுத்துக்கு கீழே, கொட்டாம்பாக்கும் கொழுந்து வெத்தலையும் போட்டா வாய் செவக்கும், மச்சானியும் மச்சினி நானும் தொட்டா தூள் பறக்கும். என்ன மீனாட்சி? வாங்க வாங்க, நான் பாட்டு படிச்சாதான் உங்களுக்கு மூக்கு வெத்துருமே. என்னடா ஆளை காணன்னு பார்த்தே வந்துட்டீங்களா? அதான் மீனாட்சி, கல்யாண வேலை தலைக்கு மேல வச்சுக்கிட்டு எப்படிதான் பாட்டு படிக்கியோ? நான் என்னத்துக்கு தலைமையில தூக்கிட்டேன்,
கல்யாண வேலை அது பாட்டுக்கு நடக்கும். இன்னும் 1 மாசம் இருக்கு, கவலை இல்லாம இருங்க. அது சரி மீனாட்சி, ஆடி மாசம் தொடங்குறதுக்குள்ள பத்திரிக்கை அடிக்க கொடுத்து வாங்கினா தானே எல்லாருக்கும் கொடுக்க முடியும். ஆமால்ல. ஏங்க நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஒரு பேப்பரும் ஒரு பேனாவும் எடுத்துட்டு வாங்க. இந்த நேரத்துல நீ பாட்டு எழுதணுமா மீனாட்சி? ஏங்க எனக்கு இல்ல, அது என்னது பத்திரிக்கையில யார் பேர்லாம் போடணும்னு எழுதுறதுக்கு. ஓ சரி சரி, எடுத்துட்டு வாங்க, நேரம் இருக்கும்போதே எழுதிடுவோம். சரி மீனாட்சி.